இங்கே நம்ம என்ன பேச போகிறோம்னா, நீதிமன்றம் விளையாட்டினால வங்கதேசத்துக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த வங்கதேச அரசியல் களத்தை கொஞ்சம் தெளிவாக சில மணி நேரங்கள் செலவழித்து நம்ம பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக நீதிமன்றம் இங்கே சில தவறுகள் பண்ணியிருக்கு. ஆளும் ஆட்சியாளர்கள் பக்கம் சில தவறுகள் இருக்குது. இராணுவமும் போராட்டக்காரர்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற பல்வேறு விதமான தகவல் கிடைக்கிது. இன்றைக்கி ஒரு பிரதமர் இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க, அடுத்ததாக லண்டன் நோக்கி போவாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. ராஜபக்சே குடும்பமாய் மீண்டும் இவங்க அரசியலில் பங்கேற்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவலும் உருவாகுது. ஸோ அந்த வங்கதேச பிரச்சனையை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டீப்பாகவே இந்த வீடியோவில் சில விஷயங்களை நம்ம பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, வங்கதேசத்தோட அந்த பிரதமர் 2018 ஒரு விஷயத்தை ரத்து பண்ணாங்க. 2024 அதை நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி அரகண்டா பண்ண ஆரம்பித்தாங்க. அரகண்டா இவங்க பண்ண ஆரம்பித்தது தான் இந்த பிரச்சனையோட மைய நோக்கமே. ரெண்டாவது விஷயம், அப்படி என்ன 2018 இவங்க பண்ணாங்கன்னா, ஒரு இடஒதுக்கீடை ரத்து பண்ணாங்க. அந்த இடஒதுக்கீடானது இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றாங்கல்ல 1970 காலகட்டத்தில் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு தான் வங்கதேசம் வந்துச்சு. இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றக்கூடிய நபர்களுக்கு அவங்களோட பேரப்பிள்ளைங்க முதற்கொண்டு 30% அரசு எல்லாம் அவங்க பயணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க, சிறுபான்மை இனத்தவருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க, மாற்றுத்திறனாளிக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. சில மாவட்டங்களுக்கு, குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு. எல்லாம் போக அந்த 2018 அந்த காலகட்டத்தில் பொது பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குல்ல, இடஒதுக்கீடுலாம் போக பொதுவாக இருக்கக்கூடிய பிரிவுக்கு 40%க்கு 40-41 இந்த ஏரியாவில் தான் அந்த பொது பர்சன்டேஜுக்கு இடஒதுக்கீடு இருந்திருக்கு. 2018 இதே மாதிரி போராட்டங்கள் ஏற்பட்ட போது இந்த போராட்டமானது, அந்த போராட்டத்தோட வீரியம் காரணமாக அந்த இடஒதுக்கீடு அப்போ இருந்த பிரதமர் தான் இப்போ இருந்த பிரதமரும் எல்லாமே ஒரே ஆள் தான். அந்த பிரதமர் அப்போ அந்த இடஒதுக்கீடை கேன்சல் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நீதிமன்ற வழக்குகள் போயிருக்கு. உயர் நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்களோட தீர்ப்பில் நம்ம மணிப்பூரில் ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி அந்த நாட்டோட உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா, 30% விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு அந்த நீதிமன்றம் சமீபத்தில் ஜூன் மாதம் கொடுத்துச்சு. ஜூன் மாதம் கொடுத்த பிறகு தான் மிகப்பெரிய போராட்டமானது மீண்டும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வங்கதேசம் அப்படிங்கிற நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஷேக் ஹசீனா அப்படிங்கிற தற்போதைய பிரதமர் வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமான முகம் இவங்களுக்கு இருக்குது. வளர்ச்சி சார்ந்த சிந்தனையில் இருந்தவங்க அப்படிங்கிற சில பேர் சொல்கிறாங்க. நாட்டோட உள்கட்டமைப்பை மாற்றினாங்க, வறுமையிலேருந்து நிறைய பேரை மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உலக வங்கியோட அந்த தரவுகள் அடிப்படையில் சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சர்வாதிகார ஆட்சி நடத்தினாங்க, எதிர்கட்சிகளை முழுமையாக முடக்கினாங்க. இவங்களோட தந்தை காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நிலைமை இருந்துச்சோ அந்த காலகட்ட நிலைமை தான் இப்போ இருக்குது. இவங்க இந்தியாவோட கைக்குலியாக இருக்காங்க, இந்தியா என்ன சொன்னாலும் ஆமாசாமி போடுறாங்க. இவங்களை வேறு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவும் சைனாவும் பேலன்சிங்காக தன்னுடைய வெளியுறவு கொள்கையை வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றம் அங்கே இருக்குது. ஸோ இவங்க யார், இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் உங்களால் இங்கே நிப்பாட்ட முடியாது. சில ஆர்டிகல் படிச்சிங்கன்னா இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற தகவல் நம்மள்கிட்ட சொல்லுது, சில ஆர்டிகல் படிச்சிங்கன்னா இவங்க அப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற தகவலை சொல்லுது. இங்கே அந்த உயர்நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை கொடுத்த பிறகு, அந்த 30% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்ன பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த போராட்டத்துக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னா, இந்த இடஒதுக்கீடு கொடுத்தா என்ன தப்பு, நம்ம ஊரில் சுதந்திரம் வாங்குறதுக்கான வங்கதேச சுதந்திரத்துக்கு போராடக்கூடியவங்களுக்கு தானே இடஒதுக்கீடு கொடுக்குறோம், இவங்களுக்கு கொடுக்காம என்ன பாகிஸ்தான்காரனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு வந்த பிறகு பிரதமரோட ரியாக்ட் காரணமாக அரசு மீண்டும் இந்த இடஒதுக்கீடை கொடுக்கறதுக்கு முழுமையாக இருக்குது அப்படிங்கிற புரிதல் அந்த நேரத்தில் மாணவர்கள்ட்ட வந்ததுனால இந்த போராட்டம் அந்த காலகட்டத்தில் வீரியமாக இருக்குது. பல்வேறு நூற்றுக்கணக்கான உயிர் பலிகள் அந்த காலகட்டத்தில் சந்திக்கிறாங்க ஜூன் மாதத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த இடஒதுக்கீடை முழுமையாக கேன்சல் பண்ணுறாங்க. கேன்சல் பண்ணி உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா, 93% இடஒதுக்கீடே கிடையாது. அதாவது முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு 5%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1%, சிறுபான்மையினத்தவங்க சேர்ந்தவங்களுக்கு 1% சொல்லி மொத்தமாகவே இடஒதுக்கீடானது 7% தான் இருக்கணும். 93% முழுக்க பொது பிரிவினர்கிட்ட இருக்கட்டும், யார் திறமை இருக்கோ அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கட்டும் அப்படிங்கிற தீர்ப்பானது இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு சட்டவிரோதம் சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த தீர்ப்பு வந்த பிறகு இந்த பிரச்சனையானது தீர்க்கப்பட்டிருக்கும், இந்த பிரச்சனை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த தீர்ப்பை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லி ஆளும் அரசாங்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளும் அரசாங்கம் சொல்ல ஆரம்பித்த பிறகு மாணவர் போராட்டமானது, இடஒதுக்கீடுக்கு எதிரான போராட்டமானது அரசுக்கு எதிரான போராட்டமாக இங்கே மடைமாற்றப்பட்டிருக்கு. அரசுக்கு எதிராக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் வங்கதேச எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி மட்டும்தான் நின்னாங்க, எதிர்கட்சி முழுக்க
அந்த எலெக்ஷனை புறக்கணிச்சிட்டாங்க. ஆளுங்கட்சி மட்டும் நின்று ஜெயிச்சு அவங்க மீண்டும் பிரதமர் ஆகிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் அங்கே போட்டியிடவே இல்லை. இப்போ மட்டும் கிடையாது, 2014 எதிர்க்கட்சிகள் போட்டியிடவே இல்லை. ஸோ அந்த வங்கதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிமிலராக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த சர்வாதிகார முறை தான் வங்கதேசத்தில் இருக்குது. இவங்க வந்தால் அவங்கள அடிக்கிறது, இவங்க வந்தால் அந்த கட்சியை காலி பண்ணுறது, அவங்க வந்தால் இந்த கட்சியை காலி பண்ணுறது, இப்படிப்பட்ட அரசியல் தான் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லி இப்போ சமீபத்தில் அரசு முடிவெடுத்ததுனால தான் அரசுக்கு எதிரான போராட்டமாகவும் பிரதமர் பதில் சொல்லணும், பிரதமர் பதவி விலகணும், இவ்வளோ உயிர் பலிகள் நடந்திருக்கு, இந்த உயிர் பலிகளுக்கு பிரதமரை விசாரிக்கணும்னு சொல்லி பிரதமரை நோக்கி போராட்டமானது இந்த போராட்டம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இடஒதுக்கீடு போராட்டம் ஜூன் மாதம் நடந்துச்சு. இடஒதுக்கீடு போராட்டத்தை ரத்து பண்ண மாட்டேன்னு சொல்லி அரசாங்கம் சொன்னதுனால அப்போ நீயே வேணாயா, ஒன்னையே இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுறோன்னு சொல்லி போராட்டக்காரர்கள் 1000க்கு மேற்பட்ட நபர்கள் பிரதமரோட அலுவலகத்துக்கு போய், பிரதமரோட வீட்டுக்கு போய், பிரதமரோட வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து பல்வேறு சிக்கல்களை பிரதமருக்கு ஏற்படுத்தி மிகப்பெரிய வரலாறு காணாத போராட்டத்தை ஏற்படுத்தி பெரிய லெவலில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய இராணுவமும் இந்த போராட்டக்காரர் பக்கம் நின்னதுனால பொதுவான பாதுகாப்பு நம்மள்கிட்ட இல்லை, அதாவது இராணுவம் நமக்கு அகைன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி பிரதமருக்கு தெரிஞ்சதுனால அந்த பிரதமர் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. எப்போதுமே இந்தியாவோட அந்த பேலன்சிங்கான உறவை இவங்க மெயின்டைன் பண்ணுறதுனால இந்தியா தான் இப்போ நமக்கு தற்காப்புன்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. இண்டிவிஜுவலாக ஒரு பெண்மணியாகவே வந்திருக்காங்க. காலம் தொட்டு ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய பெண்மணியாக இருந்த இந்த பெண்மணியையே, இந்த பெண்மணியெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற இமேஜ் இருந்த இவங்களையே போராட்டம் மூலமா அந்த நாட்டை விட்டே வெளியேற்றிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்டக்கார மாணவர்கள். ஸோ இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டக்காரர்களுக்கும் இந்த இப்போ பிரதமராக இருக்காங்கல்ல இந்த பிரதமரோட கட்சிக்கும் ஏற்பட்ட மோதல், இந்த போராட்டக்காரர்களுக்கும் காவலர்களுக்கும் ஏற்பட்ட மோதல், இந்த போராட்டத்தை கலைக்கும் பொருட்டு கண்டவுடன் சுடு அப்படிங்கிற உத்தரவு போட்டப்பட்ட முறைகள்னு சொல்லி இந்த போராட்டம் நடக்கக்கூடிய இந்த தருவாயில் பார்த்தீங்கன்னா இணையதள முடக்கம் அப்படிங்கிற பிரச்சனை உட்பட பல்வேறு விதமான தடைகளை போட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணியும் இந்த போராட்டத்தை அடக்க முடியல. இந்த போராட்டம் மேலும் மேலும் வீரியமாக எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த போராட்டத்தோட முடிவு பிரதமர் வந்து நாட்டை விட்டு ஓடிட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டாங்க. இடைக்கால அரசாங்கம் இராணுவத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கு. 10 அமைச்சர்கள் அங்கே பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க போராட்டக்காரர்கிட்ட வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு முன்னாடி இந்த பிரதமரும் பேசுவோம் வாங்க எல்லாமே பண்ணாங்க. பிரதமரோட பேசவே போராட்டக்காரர்கள் வரவே இல்லை. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, உங்கள்கிட்டலாம் பேச முடியாது போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் போராட்டக்காரர்கள் இருந்தாங்க. இங்கே ஒரே பாயிண்ட் தான், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கணும்? ஆல்ரெடி அந்த மக்களுக்கு பெரிய லெவலில் வேலை இல்லை, ஜவுளியை நம்பி தான் இருக்காங்க. ஜவுளியிலையும் பெண்களுக்கு தான் நிறையா வேலை கிடைக்குது, ஆண்களுக்கு பெருசாக வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அங்கே வைக்கப்பட்டு இருக்கு. ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சமநிலையை நோக்கியது. நம்ம இந்தியாவோட இடஒதுக்கீடானது சமநிலையை நோக்கியது தான் இருக்குமே தவிர இவர் போராட்டக்காரரு, இவர் போராட்டத்துக்கு போனார், இவர் வந்து ரொம்ப வருஷமாக வீடு இல்லாமல் இருக்கார் அதனால் இவருக்கு இடஒதுக்கீடு, இவர் ரொம்ப வருஷமாக நிலம் இல்லாமல் இருக்கார் அதனால் இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரில் இடஒதுக்கீடு கிடையாது. நம்ம ஊரில் இடஒதுக்கீடு யார் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள சமநிலை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம இடஒதுக்கீடு இருக்கே தவிர இந்த போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தலைமுறையாக இடஒதுக்கீடு கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் எந்த அளவு சரியாக இருக்கும்னு தெரியல. அன்னைக்கு சுச்சுவேஷனில் போராட்டத்துக்கு வந்தாங்க, போராடினாங்க, நாடு கிடச்சிருச்சு. நம்மளும் போராடினவங்க தான், நம்மளோட மூதாதையர்களும் போராடி தான் இந்தியா அப்படிங்கிற நாடை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த தாய்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு பென்ஷன் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓகே ஃபைன். அதே நேரத்தில் அவங்களுக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு கொடுக்கறது எந்த அளவு சரியாக இருக்கும், இது என்ன மாதிரி மனநிலைன்னு நமக்கு தெரியல. இந்த மனநிலைக்கு எதிராக உண்மைக்குமே நேச்சுரலாகவே இந்த போராட்டம் எழுந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி, அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் எல்லாருமே அந்த போராட்டக்காரர்களை பயன்படுத்தி இன்றைக்கி அந்த பிரதமரை நாட்டை விட்டே ஓட விட்டுருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்ற உத்தரவு, அந்த நீதிமன்ற உத்தரவை அரசாங்கம் செயல்படுத்த எடுத்துக்கக்கூடிய முயற்சி, அந்த நீதிமன்ற உத்தரவை இன்னொன்று நீதிமன்றம் ரத்து பண்ணுது, அந்த ரத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற அரசாங்கத்தோட முயற்சின்னு சொல்லி ஒரு நீதிமன்ற உத்தரவு காரணமாக அந்த பிரச்சனையானது மிகப்பெரிய தீவிரத்தை எட்டி இன்னைக்கு அந்த பிரதமர் வேறு நாட்டில் தஞ்சம் அடைகிற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.